அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகுது. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ நிறைய பேர் போடுறீங்க சரிங்களா. இந்த ஏஐ வீடியோ போட்டால் நிறைய மானிட்டைசேஷன் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போடுறீங்க. அதுவும் எக்கச்சக்க வியூஸ் கொடுக்குது. ஆனால் ஏஐ வீடியோ போட்டால் மானிட்டைசேஷன் ஆகாது. ஜூலை 15க்கு பிறகு வந்து அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஏஐ வீடியோ நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம எல்பேஜ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏஐ வாய்ஸ் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஏஐ வாய்ஸை எடுக்கிறீங்க, அந்த ஏஐ வாய்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் ப்ளஸ் உங்களுடைய எடிட்டு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஐடியாஸ், வேறு ஏதாவது உங்களுடைய சின்ன சின்ன வாய்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் அந்த கவிதை மாதிரி நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அதில் ஏஐ வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கிளிப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து யூடியூப்லேயே கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மோட்டிவேஷன் கோட்டர்ஸ் வந்து அதையும் நீங்கள் ஏஐயில் இது பண்ணி அப்படியே எடுத்து போடக்கூடாது. நீங்களே எழுதி நீங்கள் ஏஐ வாய்ஸ் கொடுத்து கொஞ்சமாக தான் கொடுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு உங்கள் வாய்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணலாம், மொத்தமாக ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் நீங்கள் ஏஐயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. தம்ப்நெயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஏஐ கிட்ட நீங்கள் கேட்டு எழுதிக்கலாம். ஏன்னா உங்கள் கண்டென்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கேட்பீங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு தம்ப்நெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. நிறைய பேர் இன்வீடியோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து நம்ம ஏஐ வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சேனலில் கூட இன்வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போது நீங்கள் அப்படியே அதை எடுத்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோவும் அவுட்ரோவும் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக நீங்கள் கொடுத்து இடையில் வந்து அந்த ஏஐ கண்டென்ட்டு கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ஏஐ இமேஜை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நரேஷன் அண்ட் ஓன் வாய்ஸ் வந்து உங்களுடையதாக இருக்கணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏஐ வீடியோவை நீங்கள் உங்கள் சேனலில் போடுறதா இருந்தால் நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரீயூஸ்டு ரிப்பீட்டில் போய் முடியும். ஸோ ரீசெண்டாக ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் வாங்க முடியல, ரிப்பீட் கண்டென்ட்டில் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் சேனலில் இருக்கான்னு பார்த்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. யூடியூப் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய முதல் 4 வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.